சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். நம் உலகில் பல உயிர்கள் இருந்தாலும் மற்ற உயிர்களின் வாழ்க்கை முறைக்கும் மனிதனின் வாழ்க்கை முறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பது நாம் பார்த்து வரும் உண்மை. ஒரு மனிதன் என்னதான் சோஷியல் அனிமல் என்று சொல்லப்பட்டாலும் இந்த உலகை பாதுகாப்பதையும் பராமரிப்பதையும் மனிதனை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆனால் தன் கடமையை மறந்து இயற்கையை சீரழிப்பதால் தான் பல சமயங்களில் மனிதன் இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகிறான். இப்படி இயற்கையில் தொடங்கி கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களை தன் சுயநலத்திற்காக செய்ய துவங்கினான். இப்படிப்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையிடம் எளிதில் சிக்கிக் கொள்வதுண்டு. ஆனால் சில குற்றவாளிகள் காவல்துறையையும் சட்டத்தையும் ஏமாற்ற நினைத்து மிக சாதுரியமாய் குற்ற செயல்களை செய்வதுண்டு. இப்படிப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை நம்பி நாடும் ஒரு துறை தடயவியல் துறை. குற்றவாளிகள் எவ்வளவு சாதுரியமாக குற்றத்தை செய்தாலும் ஏதேனும் ஒரு தடயம் நிச்சயம் அவர்களை காட்டிக் கொடுக்கும் என்பதை தங்கள் தாரக மந்திரமாக நம்பும் தடயவியல் துறை தங்களுக்கு கிடைத்த தடயங்களை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். நம் மனித இனம் தோன்றிய காலம் முதலே பயம் என்பது மனிதனோடு சேர்ந்துதான் வாழ்ந்து வருகிறது. சில நேரங்களில் சில தீய செயல்களை செய்யும் போது அதை செய்யக்கூடாது என்ற பயம் இருப்பது நமக்கு பல நேரங்களில் நல்லதாக இருக்கிறது. இப்படி மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் தரும் பயத்தை சில மனிதர்கள் தங்களின் பலமாக நினைத்து கொண்டு மற்றவர்களின் பயத்தை தங்களின் வீரமாக காட்டி மற்றவர்களை மிரட்டி தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் வாழ்ந்தாலும் கட்டாயம் மற்றவர்களை மிரட்டி கிடைக்கும் பணமோ சுகமோ நமக்கே ஒரு நாள் விரோதியாக மாறிவிடும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. 1993 மார்ச் 12 மும்பையை சிதறடித்த தொடர் குண்டுவெடிப்பு. தொடர்ச்சியாக 12 இடங்களில் வெடித்த குண்டுகள் மும்பை நகரையே சின்னாபின்னமாக்கியது. ஒரே நாளில் சுமார் 257 அப்பாவி மக்களை கொன்று 1400க்கும் மேற்பட்ட மக்களை காயப்படுத்திய இந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பின் பின்னணி என்ன? இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்த தடயம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வார தடயம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கை பார்ப்போம். 1993 மார்ச் 9 மும்பையில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பிற்கு 3 நாட்களுக்கு முன் மும்பை பெஹரம்படா பகுதியில் சின்ன சின்ன சட்டவிரோத செயல்களை செய்து வந்த குல்நூர் மொஹமத் ஷேக் என்ற குல்லு மும்பை நவ்படா காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். தான் இத்தனை நாட்கள் மும்பையில் இல்லாததற்கு காரணம் என்னவென்ற கேள்விக்கு காவல்துறையின் கடுமையான விசாரணைக்கு பின் தன் மும்பை வர்த்தக மையம், சஹாரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சாஸ்திரி பவன் போன்ற முக்கிய இடங்களில் குண்டு வைக்க திட்டமிட்டு இருப்பதை சொன்னான். 1993 ஏப்ரல் 6 சிவ் ஜெயந்தி எனப்படும் வீர சிவாஜியின் பிறந்த நாள் மும்பையில் கொண்டாடப்படுவது மிகவும் பிரபலம். இந்த தினம் விடுமுறை என்பதால் பலர் பொது இடங்களில் கூடியிருப்பார்கள். ஆகையால் சிவ் ஜெயந்தி அன்று குண்டுவெடிப்பை நடத்தலாம் என்று தீவிரவாதிகள் போட்டு வைத்திருந்த திட்டம் குல்லுவின் வாக்குமூலத்தால் தெரியவர 1993 மார்ச் 12 குண்டுவெடிப்பை நடத்தலாம் என்று திட்டமிடப்பட்டது. இதனால் மும்பையில் முதல் குண்டு வெடித்தவுடன் உலகையே அந்த முதல் குண்டுவெடிப்பு திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலத்த பாதுகாப்பில் இருந்த மும்பை வர்த்தக மையம் முதலில் குறிவைக்கப்பட்டது. 1993 மார்ச் 12 மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படும் மும்பை வர்த்தக மையத்தின் பேஸ்மெண்டில் ஒரு காரில் ஒரு குண்டு வெடித்தது. இந்த வெடிகுண்டு வெடிப்பில் 28 மாடி கட்டடமான மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆட்டம் கண்டது. இந்த கட்டிடம் பெரிதாக பாதிப்புக்கு உள்ளாகியது. இந்த குண்டு வெடிப்பில் மும்பை வர்த்தக மையம் மட்டும் இல்லாமல் அதன் அருகில் இருக்கும் கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த கொடூர சம்பவம் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களின் உயிரிழப்பிற்கு காரணமாயானது. பலர் பலத்த காயமடைந்தனர். அமைதியாக இருந்து வந்த மும்பை மாநகரம் இந்த குண்டு வெடிப்பில் பெரும் பீதிக்கு உள்ளானது. அடுத்து எங்கு குண்டு வெடிக்கும், எங்கெங்கே குண்டு இருக்கிறது, தங்கள் உயிருக்கும் தங்கள் நெருக்கமானவர்களுக்கும் என்ன நடக்கும் என்று பதறிப்போனார்கள் மும்பை வாசிகள். குண்டு வெடிப்பில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பதில் சில பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தனர். மனிதநேயம், சக மனிதன் மேல் இருக்கும் அன்பும் பாசமும் இந்த தீவிரவாத செயலில் பல உயிர்களை காப்பாற்றியது. அமைதியாக எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்ததால் பதறிப்போயிருந்த மும்பை மக்களுக்கு மேலும் பயத்தையும் பதற்றத்தையும் தரும் வகையிலும் பயங்கரவாதத்தின் கொடூரத்தை உணர்த்தும் வகையிலும் மஸ்ஜித் அருகில் மந்தோவி பிரான்ச் கார்ப்பரேஷன் பேங்கில் நின்ற கார் ஒன்றில் அடுத்த குண்டு வெடித்தது. இதைத் தொடர்ந்து மதியம் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:40 மணி வரை
மும்பையில் 12 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் பெரும்பாலான வெடிகுண்டுகள் காரில் வெடிக்கப்பட்டது. சில வெடிகுண்டுகள் ஸ்கூட்டரில் வைக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் சில வெடிகுண்டுகள் பேருந்து போன்ற இடங்களிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஒருபுறம் கார்களிலும் ஸ்கூட்டர்களிலும் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் சில பொது இடங்களில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் பலரின் உயிர்களையும் உடைமைகளையும் அழித்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் ஆட்டோமொபைல் பாம் மட்டும் இல்லாமல் சூட்கேஸ் பாம், அதாவது சூட்கேஸில் பாம் வைத்து சில பொது இடங்கள் சிதற வைக்கப்பட்டன. மும்பையில் ஹோட்டல் சீராக், ஹோட்டல் ஜூகு கார்ட்டர், ஹோட்டல் ஏர்போர்ட் கார்ட்டர் என்ற 3 ஹோட்டல் அறைகளில் முகம் தெரியாத யாரோ வைத்த வெடிகுண்டுகள் வெடித்து மேலும் மும்பையை பீதியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியது. மனிதர்கள் அதிகம் நடமாடும் இடங்களை குறிவைத்து பலரை கொல்வதற்காக திட்டமிடப்பட்ட இந்த சதியில் வங்கிகள், பாஸ்போர்ட் ஆபீஸ், ஏர் இந்தியா கட்டிடம், முக்கிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகள் போன்ற பொதுமக்கள் அதிகமாய் கூடும் இடங்களில் வெடிகுண்டுகள் வெடிக்க துவங்கின. ஜவேரி பஜார், சேனா பவன், செஞ்சுரி பஜார், பிளாசா தியேட்டர் போன்ற மும்பையின் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு தீயினாலும் சத்தத்தாலும் பாதிக்கப்பட்டன. காரில் தான் வெடிகுண்டு இருக்கிறது என்று நம்பும் வேளையில் செஞ்சுரி பஜார் எனப்படும் இடத்தில் ஒரு ஜீப்பில் வெடிகுண்டு வெடித்தது. இது மட்டும் இல்லாமல் சஹாரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஃபிஷர்மென்ஸ் காலனி போன்ற இடங்களில் ஜென்ரேட் சிலரால் வீசி எறியப்படும் குண்டுவெடிப்புகள் மிக கொடூரமாய் நடத்தப்பட்டது. இப்படி மும்பையே கதறி போயிருந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் வெடித்து வரும் வெடிகுண்டுகள் அடுத்து எங்கு வெடிக்குமோ என்ற பயத்தில் நின்ற சமயத்தில் ஒரு டபுள் டக்கர் பஸ் ஒன்று வெடித்து சிதறியது. இந்த பஸ்ஸில் வெடித்த குண்டில் சுமார் 90 பேர் உயிரிழந்தனர். இதனால் மும்பை பொதுமக்களுக்கு தங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் தள்ளப்பட்டனர். இந்த 2 மணி நேரத்தில் அடுத்த நிமிடம் யார் உயிரோடு இருக்க போகிறார்கள், எங்கே குண்டு வெடிக்கப் போகிறது என மிக பதட்டமான, பாதுகாப்பில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டனர் பொதுமக்கள். இப்படி அடுத்தடுத்து வெடித்த வெடிகுண்டுகளில் மஹிம் ஃபிஷர்மேன் காலனி, மஸ்ஜித் மந்தோவி கார்ப்பரேஷன் பேங்க், சாகர் ஏர்போர்ட், ஏர் இந்தியா ஆஃபீஸ், பாஸ்போர்ட் ஆஃபீஸ், ஹோட்டல் சீராக், ஹோட்டல் ஜூஹு கார்ட்டர், ஓர்லி, செஞ்சுரி பஜார், ஜவேரி பஜார், கத்தா பஜார், பிளாசா சினிமா போன்ற இடங்கள் வெடித்து சிதறின. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் இடங்களிலும், முக்கிய இடங்களிலும், புனித ஸ்தலங்களிலும் வெடித்த வெடிகுண்டுகள் மும்பையே நிலைகுலைய செய்தது. மும்பையை உலுக்கிய தொடர் குண்டு வெடிப்பில் 257 பேர் கொல்லப்பட்டனர். 1400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். எந்த சாட்சியுமின்றி நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தீவிரவாத செயலுக்கு காரணம் யார்? இந்த தொடர் குண்டுவெடிப்பிற்கு பின்னால் இருக்கும் கொடூரர்கள் யார் என்ற கேள்விக்கு விடை தேட தடயவியல் துறையின் உதவியை நாடியது காவல்துறை. உலகிலேயே மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் என்று சொல்லப்படும் மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு காரணம் யார்? ஆட்டோமொபைல் பாம், சூட்கேஸ் பாம், பில்டிங் பாம் என்று பலதரப்பட்ட வெடிகுண்டுகளை ஒரே நாளில், அதுவும் 2.5 மணி நேரத்தில் 12 இடங்களில் வெடிக்க வைத்த இந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பிற்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? 1993ஆம் ஆண்டு மும்பை தொடர் குண்டு வெடிப்பில் பல உயிர்களை கொன்ற தீவிரவாதிகளை காட்டிக் கொடுத்த தடயம் என்ன? 1993ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மும்பையில் 12 இடங்களில் குண்டு வெடித்து அதில் 257 பேர் உயிரிழந்தனர். 1400க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தனர். இந்த தொடர் குண்டு வெடிப்பில் தங்களுக்கு கிடைத்த தடயங்களையும் சாட்சிகளையும் வைத்து விசாரணை நடத்தி 129 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 100 பேர் குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் யாரும் முக்கிய குற்றவாளிகள் இல்லை. இதனால் தங்கள் தடய வேட்டையை மும்பை வர்த்தக மையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த கார்களும் ஸ்கூட்டர்களும் யாருடையது என்பதிலிருந்து துவங்கியது தடயவியல் துறை. தடயவியல் துறை இந்த விசாரணையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்த மாருதி வேன் யாருடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் குண்டு வைக்கப்பட்டிருந்த மாருதி வேன் ருபீனா மேமன் என்னும் பெண்ணின் கார் என்று தெரிய வந்தது. 1993 பாம்பே பிளாஸ்ட் கேஸ்க்கு முக்கியமான ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வந்து அந்த ருபியா மேம் அப்படிங்கிற லேடியோட மாருதி வேனில் எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கி எடுத்துகிட்டு போகும்போது எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிறதுக்கு முந்தையே இந்த வேனில் எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததுக்கான ரெசிடியூஸ் எவிடன்ஸ் கிடைக்கும். வெடித்ததுக்கப்புறம் அந்த பை ப்ராடக்ட்ஸ் வெடித்ததுனால இருந்த அந்த ரெசிடியூஸும் கிடைக்கும். இதில் எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் கிடைச்சது தான் இதில் முக்கியமான எவிடன்ஸ். எக்ஸ்ப்ளோசிவ் இந்த வீட்டில் ஆரிஜின் வந்து இவங்களுடைய வீட்டில் இருந்து தான் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து மற்ற இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான எவிடன்ஸ். இதனால் தன் காரை சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்த அனுமதித்த குற்றத்திற்காய் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் தொடரப்பட்ட விசாரணையில் பொதுமக்கள் கொடுத்த சில தகவல்களையும், ருபீனா எங்கே வெடிமருந்துகளை வாங்கினாள் என்பதெல்லாம் விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு ருபீனா மேமன் குடும்பமே உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. மேமன் குடும்பத்திற்கும் இந்த குண்டுவெடிப்பிற்கும் கட்டாயம் ஒரு முக்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்று கணித்த தடயவியல் துறை மேமன் வீட்டருகே இருப்பவர்களிடம் மேமன் குடும்பத்தை பற்றி விசாரணை நடத்தியது. மேலும் இந்த
குண்டுவெடிப்பிற்கு காரணமானவர்களை பற்றி ஏதேனும் தடயம் கிடைக்குமா என்று தடய வேட்டை தீவிரமாக்கப்பட்டது. மிக கொடூரமாக திட்டமிட்டு பலரின் உயிரை இரக்கமின்றி பழி வாங்கிய வெடிகுண்டு வெடிப்பிற்கும் மேமன் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருப்பதை கண்டுபிடித்த தடயவியல் துறை, இதனால் மேமன் குடும்பத்திற்கும் மும்பை குண்டுவெடிப்பிற்கும் கட்டாயம் ஒரு முக்கிய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாய் சொன்ன தடயவியல் துறை மேலும் ஏதேனும் ஒரு வலுவான தடயம் கிடைக்குமா என்று ஆராய துவங்கியது. ஒருபுறம் மேமன் குடும்பத்திற்கும் இந்த தொடர் குண்டுவெடிப்பிற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகத்தை நிரூபிக்கும் வகையில் ஸ்கூட்டர் வாங்கிய பில்களும் புதிய சாவிகளும் கிடைக்க, மறுபுறம் போலீசுக்கு ஒரு வாரமாக ஒரு பிளாட்டின் கீழ்த்தளத்தில் ஒரு ஸ்கூட்டர் நின்று கொண்டே இருக்கிறது என்று ஒரு புகார் வந்தது. ஏற்கனவே சாலையில் நின்ற கார்களும் ஸ்கூட்டர்களும் வெடித்து சிதறுவதை பார்த்து பதறி போயிருந்த பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் அந்த ஸ்கூட்டர் இருப்பதாய் சொல்லப்படும் இடத்திற்கு விரைந்து சென்றது காவல்துறையும் தடயவியல் துறையும். ஏற்கனவே வீதி ஓரங்களிலும் நின்ற கார்களிலும் ஸ்கூட்டர்களிலும் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்ததையும் அதனால் ஏற்பட்ட மிக கொடூரமான உயிரிழப்புகளையும் பார்த்து மிகவும் பயந்து போய் இருந்த மும்பை பொதுமக்கள் திடீரென ஒரு ஸ்கூட்டர் சம்பந்தம் இல்லாமல் நின்று கொண்டிருப்பதாக கொடுத்த தகவலால் அந்த ஸ்கூட்டர் நிற்கும் இடத்திற்கு விரைந்து சென்றது காவல்துறையும் தடயவியல் துறையும். சாலையில் ஆதரவற்று நின்று கொண்டிருந்த ஸ்கூட்டரை சோதனை செய்ய பாம்ப் ஸ்குவாட் வரவழைக்கப்பட்டது. இந்த சோதனையில் அந்த ஸ்கூட்டரில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதும் ஏதோ டெக்னிக்கல் கோளாறால் அந்த ஸ்கூட்டரில் இருந்த வெடிகுண்டுகள் வெடிக்கவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்பின் அந்த ஸ்கூட்டரில் இருந்த வெடிகுண்டுகள் செயலிழக்கச் செய்து அந்த வெடிகுண்டுகளும் ஸ்கூட்டரும் தடயவியல் சோதனை கூடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தடயவியல் துறையால் நடத்தப்பட்ட தடய வேட்டையில் மேமன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட சாவிகளில் ஒன்று சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டரின் சாவிதான் என்று உறுதி செய்யப்படவே மேமனின் குடும்பம், அவரது உற்றார் உறவினர் வீடுகளும் உடைமைகளும் சோதனை செய்யப்பட ஒரு மாருதி காரில் AK-56 வகை துப்பாக்கிகளும் RDX வெடிமருந்துகளும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் மேமன் குடும்பத்திற்கும் இந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருப்பது உறுதியானது. மேமன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஸ்கூட்டர் சாவிகளில் ஒன்று தற்போது வெடிகுண்டு வைத்து வெடிக்காமல் போன ஸ்கூட்டரின் சாவிதான் என்று ஆணித்தரமாய் நிரூபித்தது தடயவியல் துறை. இதனால் மேமன் குடும்பம் தான் மும்பையே பேரழிவிற்கு உள்ளாக்கி தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அந்த ஸ்கூட்டரில் இருந்து கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளும் அதில் இருந்த வெடி மருந்துகளும் ஆயுதங்களும் பாகிஸ்தான் ராணுவத்தால் தயாரிக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவின் அமைதியையும் சட்ட ஒழுங்கையும் சீர்குலைக்க திட்டம் போட்ட பாகிஸ்தான் தான் சில இந்திய தீவிரவாதிகளை தங்களின் கட்டுப்பாட்டுகளில் வைத்து கொஞ்சம் கூட இரக்கமின்றி இந்த கொடூரமான சம்பவத்தை நடத்தி இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாய் நிரூபிக்கப்பட்டது. பாகிஸ்தானிலிருந்து எப்படி இந்த வெடிமருந்துகள் இந்தியாவிற்கு வந்தது, அந்த வெடிகுண்டுகள் எப்படி மும்பைக்கு கொண்டு வரப்பட்டது என்ற தடய வேட்டையை துவங்கியது தடயவியல் துறை. நம் இந்தியாவின் அமைதியையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் பாகிஸ்தான் விநியோகம் செய்திருந்தாலும் அது எப்படி மும்பை வந்து சேர்ந்தது? கொஞ்சம் கூட இரக்கமின்றி குண்டு வைத்து பல உயிர்களை கொன்ற தீவிரவாதிகள் யார் யார்? இந்த தொடர் குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுக்கான RDX மற்றும் இந்த கொடூர செயலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் பாகிஸ்தான் ராணுவத்தால் தான் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உறுதியானது. இதை அடுத்து கஸ்டம்ஸ் மூலம்தான் இது இந்தியாவிற்குள் வந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம் நாட்டிற்கு துரோகம் செய்த கஸ்டம்ஸ் ஆபீசர் யார் என்று ஆராய துவங்கியது. இப்படி அடுத்தடுத்து நடத்தப்பட்ட விசாரணையிலும் சோதனையிலும் தாவூத் பால்டி எனும் ஒருவன் சமீப காலமாக கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. தாவூத் இப்ராஹிம், டைகர் மெமன் போன்ற நிழலுலக தாதாக்கள் அவனுக்கு ஆதரவு தருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தாவூத் பால்டி அடிக்கடி பாகிஸ்தான் மற்றும் துபாய்க்கு சென்று வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தாவூத் பால்டேவிற்கு தூக்கு தண்டனை தரப்பட்டது. ஆனால் தாவூத் பால்டே வயதாகி இருந்த காரணத்தால் அவன் சாகும் வரை சிறையிலேயே இருக்கும்படி ஆயுள் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கப்பட்டது. தாவூத் பால்டேவுக்கு உடந்தையாய் இருந்து வெடி மருந்துகளை இந்தியாவிற்கு கடத்தி வர உதவிய ஷெரீப் அப்துல் கஃபூர் பார்க்கர் என்பவனுக்கு RDX வெடிமருந்தை மும்பைக்கு கொண்டு வந்ததற்காகவும் ஆயுதங்களை தீவிரவாதிகளுக்கு விநியோகம் செய்த குற்றத்திற்காகவும் அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த குற்றத்திற்காகவும் ஷிகாதி என்ற இடத்தில் தீவிரவாத முகாம் நடத்தி தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்த குற்றத்திற்காகவும் 14 வருட சிறை தண்டனை வழங்கி தலா 2 லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கி கட்ட தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைதாகி தண்டனை பெற்ற காலகட்டத்தில் டைகர் மேமன் என்று சொல்லப்படும் நிழலுலக தாதா பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கிறான் என்று கூறினான் யாக்கூப் மேமன். யாக்கூப் மேமன் சொன்ன தகவலையும் டைகர் மேமனை பற்றியும் பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்தியா கேட்கும் பொழுது பாகிஸ்தான் ஒருபோதும் தீவிரவாதத்திற்கு துணை போகாது, தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு தராது என்று இந்தியாவை நம்ப சொன்னது பாகிஸ்தான். இப்படி பல கட்டங்களாக நடத்தப்பட்ட விசாரணையில் பஷீர் கைருல்லா என்பவன் டைகர் மெமோனால் பயிற்சி அளிக்கப்பட்டவன், இவன் வெடிமருந்துகளை கொண்டு வர உதவியவன் என்று தெரிய வந்தது. இவனுக்கு 2007 ஜூலை 20ஆம் தேதி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. ஜாகிர் ஹுசேன் என்பவனுக்கு பாகிஸ்தானிலிருந்து வெடிமருந்துகளை கொண்டு வந்த குற்றத்திற்காகவும் இந்த RDX-ஐ வெடிகுண்டுகளில் நிரப்பி அதை வெடிக்க செய்த குற்றத்திற்காக 2007 ஜூலை 24ஆம் தேதி
தூக்கிலிடப்பட்டான். அப்துல் அக்தர் கான், ஃபிரோஸ் அமனி மாலிக் என்பவன் வெடிகுண்டுகளை கொண்டு சென்று பொது இடங்களில் வைத்துவிட்டு வந்த குற்றத்திற்காக 2007 ஜூலை 24ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டனர். மொயின் குரேஷி என்பவனுக்கு ஆயுதம் சப்ளை செய்ததற்காகவும் வெடிகுண்டு வைக்க உடந்தையாய் இருந்த குற்றத்திற்காக 2007 ஜூலை 24ஆம் தேதி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. பலதரப்பட்ட விசாரணைகள், தேடுதல் வேட்டைகள், தடய வேட்டைகளுக்கு பின் மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் ஒரு முக்கிய குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டான் யாக்கூப் மேமன். இதைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவன் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். யாக்கூப் மேமன் என்பவன் தீவிரவாதிகளுக்கு தேவைப்படும் பண வசதிகளை செய்து கொடுத்து கொண்டும் அவர்கள் வேறு பெயர்களில் வெளிநாட்டிற்கு பயணிக்க பிளைட் டிக்கெட் போட்டு உதவுவதும், மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு தேவையான தீவிரவாதிகளை மும்பைக்கு வரவழைத்ததற்காகவும் இந்திய இளைஞர்களின் மூளைச்சலவை செய்து அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கு அவர்கள் தங்கும் வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களை தீவிரவாதிகளாக மாற்றிய குற்றத்திற்காகவும் 1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு குண்டுவெடிக்க பயன்படுத்தப்பட்ட ஸ்கூட்டர்களை வாங்கிய குற்றத்திற்காகவும், சூட்கேஸில் பயங்கர ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் விநியோகம் செய்த குற்றத்திற்காகவும் 2015ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி யாக்கூப் மேமன் நாக்பூர் சென்ட்ரல் சிறையில் தூக்கிலிடப்பட்டான். இசா மற்றும் யூசுப் மேமன், யாக்கூப் மேமன் சகோதரர்கள் தங்களின் வீடுகளில் வெடி மருந்துகளை பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காகவும், மும்பை குண்டுவெடிப்பில் நெருங்கிய சம்பந்தப்பட்டிருப்பதற்காகவும் இசாவிற்கு ஆயுள் தண்டனையும் யூசுப்பிற்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. தன் மாருதி காரை தீவிரவாத செயலுக்கு கொடுத்து உதவிய குற்றத்திற்காகவும், வெடிகுண்டுகளை சில பொது இடங்களில் வைக்க உதவிய குற்றத்திற்காகவும் ருபினா மேமனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்காதபடி தடயங்களை வைத்து மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் உதவியவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனையும், நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. மனிதர்கள் நாட்டிலும் விலங்குகள் காட்டிலும் வாழ்வது நாம் அறிந்த ஒன்றே. காட்டில் வாழும் விலங்குகளை விட மிகவும் கொடூரமானவர்கள் மனித உருவில் வாழும் தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை கட்டாயம் பெறுவார்கள் என்பதற்கு யாக்கூப் மேமனின் மரண தண்டனை ஒரு உதாரணம். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.